சாம்சங்லேருந்து Galaxy A26 5G அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட இந்த Galaxy A26 5Gயில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நமக்கு இந்த சாம்சங்கோட Galaxy A26 5Gயில் சைடில் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் பாடியில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த ஃபோனோட பேக்கும் பார்த்துட்டிங்கன்னா கார்னிங்கோலா கிளாஸோட விட்டஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் ஃபோனோட பேக் சைடில் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 7.7 mm திக்னஸோட 200 கிராம் வெயிட் வருது. ஸோ கொஞ்சம் வெயிட்டான ஃபோன் தான். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, போன வருடம் Galaxy A25 5G எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 197 கிராம் வெயிட் இருந்துச்சு. ஸோ அதோட வெயிட் வந்து கூடியிருக்கு. ஆனால் அந்த Galaxy A25 5Gயில் வந்து நமக்கு வந்து 8.3 mm திக்னஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து திக்னஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு IP67க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனால் பெரிய லெவலில் டேமேஜ் ஆகாது. ஸோ ஃபோன் வந்து ஓரளவு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த ஃபோனோட பில்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெஸ்ட் உள்ள Infinity U AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இதில் கொடுக்கல. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஆனால் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு நமக்கு வந்து கார்னிங்கோலா கிளாஸோட விட்டஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் நமக்கு இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, போன வருடம் Galaxy A25 5G எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 6.5 இன்ச்க்கான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் வந்து ஒரு 0.2 இன்ச் வந்து கூடியிருக்கு. அதாவது 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளேயாக மாறி இருக்கு. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் சாம்சங்கோட Exynos 1380 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு கார்டெக்ஸோட A78 கோர் ஸ்பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. 2.4 GHz வரை மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகுது. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் மாலியோட G68 MC5 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு நமக்கு 73 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 41 மார்க்கும் பி கிரேடும் கிடைக்குது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படிக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ்க்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. போனோட லான்ச் பண்ண A25 5Gயில் வந்து Exynosோட 1280 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருந்தாங்க. இந்த விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்காங்க. ஸோ போன இடத்தை கம்பேர் பண்ணி போகும்போது சிப்செட் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. அடுத்தபடியாக RAM மற்றும் மிட்டான ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதுபடி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷனாக வருது. RAM வெர்ஷன் LPDDR4 RAM இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸ்டோரேஜ் UFS 2.2 இருக்கும் சொல்கிறாங்க. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஹைப்ரிட் சிம் செட்டை தராங்க. அதனால் 2 சிம் கார்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 15 பேஸ் பண்ண லேட்டஸ்டான 1A7 அப்படிங்கிற OSல வந்து ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 6 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக சாம்சங் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேக் சைட் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 15 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 அப்பச்சில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பச்சில் வருது. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.4 அப்பச்சில் வருது. க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியே ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்கு. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 அப்பச்சில் வருது. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்கு. மற்றபடி பேக் சைடு பிரைமரி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வாய்ஸ்ல வந்து நமக்கு சில AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா AI இரேசர் ஃபீச்சர் இருக்கு. அது போக சர்க்கிள் டு சர்ச் மாதிரியான ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அடுத்து ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. ஆனால் நோட் பண்ணி விஷயம் கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷன் அதாவது Galaxy A25 5Gயில் நமக்கு வந்து 3.5 ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் அது கொடுக்கல. அது நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SNC சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் Wi-Fi, Bluetooth 5.3, NFC, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இதோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணி 25 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் வருது. ஆஸ் யூஷுவல் நமக்கு சார்ஜர் பாக்ஸில் வராது. நமக்கு வந்து ஜஸ்ட் டேட்டா கேபிள் மட்டும் தான் கொடுப்பாங்க. தேவைன்னா நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். மற்றபடி சார்ஜ் பண்ணுறது USB Type-C போட்டு தராங்க. அந்த USB வெர்ஷனை பொறுத்து USB 2.0 இருக்குது. கடைசி அதோட விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 24,999க்கும் அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 27,999 அப்படிங்கிற விலை ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேட்டா கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓவரலாக பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த சாம்சங் போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குட்டி சில அப்கிரேட்ஸோட வந்து இந்த Galaxy A26 5G வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த Galaxyயோட A26 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.